கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? பனி பிரதேசத்துல வாழ்ற மக்கள் அங்க இருக்கிற நரிகளை வேட்டையாடுறதுக்காக ஒரு கத்தியில ரத்தத்தை முக்கி அங்கங்க சொறி வச்சிருவாங்க. அந்த ரத்த வாடைக்கு வர்ற நரிகள் அதை வேக வேகமா நக்க ஆரம்பிக்கும். கத்தியில நாக்குப்பட்டு அதுகளோட ரத்தமே அங்க வடிய ஆரம்பிக்கும். அது தன்னோட ரத்தம் தானே தெரியாம அந்த நரிகள் இன்னும் வேகமா நக்க அது உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் சிந்தி அங்கேயே அது மயங்க போட்டு விழுந்துரும். அதுக்கப்புறம் அங்க இருக்க மக்கள் அந்த நரிகளை வேட்டையாடி எடுத்துட்டு போயிடுவாங்க. இதே போலதான் பிசாசு நம்ம கிட்ட ஒரு சின்ன சின்ன பாவம் மூலியமா வருவான். அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு பெரிய பாவத்தை செய்யறதுக்கு கூட நம்ம துணிஞ்சிருவோம். அதனால நம்ம மனசுல சின்ன பாவம்னு படுறப்பே அதை ஏசப்பா கிட்டக்க அறிக்கை செஞ்சிடணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறதுபடியா நம்ம மத்தியில ஏதோ ஒரு சின்ன தப்புன்னு தெரியற பாவத்தை ஏசப்பா கிட்டக்க இன்னைக்கு நம்ம அறிக்கையிடுவோமா? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பைபிள் காலேஜ் ஆசிரியர் அவங்களோட 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நீங்க ஒரு உண்மையான சீஷன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பூவை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாங்களாம். அதுல முதல் மாணவன் லில்லி பூவை கொண்டு வந்து இதை போல நம்ம இருதயமும் வெண்மையும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னானா. 2வது மாணவன் தாமரை பூவை கொண்டு வந்து இது எப்படி தண்ணியில ஒட்டாம இருக்குதோ அதை போல நாமளும் கரப்படாத வாழ்க்கையை வாழணும்னு சொன்னானா. 3வதா வந்த மாணவன் சூரியகாந்தி பூவை எடுத்துட்டு வந்து இதை போல நாமளும் நீதியின் சரி நான் ஏசப்பாவையும் நோக்கி இருக்கணும்னு சொன்னானா. 4வதா வந்த மாணவன் ரோஜா பூவை கொண்டு வந்து இது எப்படி முட்களுக்கும் நடுவுல பூத்து இருக்கோ அதை போல நாமளும் பாடுகளுக்கும் மத்தியில ஏசப்பாக்காக வாழணும்னு சொன்னானா. கடைசியா வந்த மாணவன் மல்லிப்பூவை கொண்டு வந்து இதை போல நாமளும் வாசனமிக்க வாழ்க்கையை வாழணும்னு சொன்னானா. இதை கேட்ட ஆசிரியர் அவங்க 5 பேரையும் பாராட்டிட்டு இந்த 5 குணங்களும் இருக்கிறவன் தான் ஒரு உண்மையான சீஷன்னு சொன்னாங்களாம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ள வரும்போதுதான் நாமளும் ஏசப்பாக்காக ஒரு உண்மையான சீஷனா வாழ்ந்து காட்ட முடியும். பழைய ஏற்பாட்டின் அதிகாரங்கள் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், வேதாகமம், மூவாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், உபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபக்குக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இயேசுவின் செல்லங்கள். ஆர்வோனும் அவன் சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்துப்பட்டவரே துணிகளை கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரே துணிகளை கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை செங்கர்த்தரை துணிகளை கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரே துணிகளை கிருபை என்றும் உள்ளது. எமோரின் ராஜாவாகிய சீயோனை அழித்தவரே துணிகளை கிருபை என்றும் உள்ளது. பாசாவின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரே துணிகளை கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துணிகளை கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வை நம்மை நிறுத்தவரை துணிகளை கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துக்களை இருந்து கைகள் நம்மை விடுதலை பண்ணவரை துணிகளை கிருபை என்றும் உள்ளது. மாம்சத்தை உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதிங்கள் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்து தேவனை துதிங்கள் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் செல்லங்கள். Praise the
நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். உங்கள் தரிசனம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் ஐயா. நீங்கள் உலக பிரகாரமான தரிசனம் வச்சுருந்தீங்களா, அந்த தரிசனம் உங்களை காப்பாது. ஐயோ எனக்குரியவைகள் எல்லாம் நான் இழந்து போயிடுவேன்னு கவலைப்படுறீங்களா? நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு செருப்பு கூட ஆண்டவர் தவற விட மாட்டாருங்க. சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவரால் விடுவிக்க முடியாத ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாதுங்க. இன்றைக்கு ஆண்டவர் கைகளில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் நிமித்தமாக உங்களை சுற்றியுள்ளவர்களுடைய எல்லா கட்டுகளும் விடுவிக்கப்படும் ஐயா. என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அநேகர் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லி எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வெளிவருவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, பேசுவது நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீ பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நெருக்கத்தோடு கூட நாம் வாழ்ந்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் சரி, இந்த ஊழியத்தை செய்கிற நானும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கத்தோடு தான் காணப்படுகிறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா என்ற கேள்வியோடு கூட நான் வேதாகமத்தை திறந்தபோது ஒரு குறிப்பிட்ட வேத வசனங்கள் எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதைத்தான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் வாசிக்கிற கவனியுங்கள். அவர்கள் முதல் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பாருங்கள், இதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தையாக ஆண்டவர் எனக்கு சொன்னார். அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானாய் திறக்கிறது ஐயா கதவுகள். நான் யோசித்து பார்த்தேன், அது எப்படி ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மனிதன் அவனை விடுவிக்கும்படி எல்லா கதவுகளும் தானாய் திறக்கிறது.
ஏன் இந்த மனிதனுக்காக கதவுகள் தானாய் திறக்கிறது என்று யோசித்து பார்த்தால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பெரிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அவன் ஒரு தரிசனமுள்ள ஒரு மனிதன். பேதுரு என்கிற அவன் ஊழியத்தை செய்ய நற்செய்திகளை பிரசங்கிக்கிறவன். அப்படிப்பட்ட நற்செய்திகளை பிரசங்கிக்கிற தரிசனம் உடையவன். அவன் ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஆண்டவர் அவன் மீது பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், தரிசனம் வைத்திருக்கிறார். பேதுருவிடத்திலே தரிசனம் இருக்கிறபடியால் அந்த தரிசனமுள்ள மனிதனை விடுவிக்கும்படி தானாய் கதவுகள் திறக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் மனசில் ஒரு பயம் இருக்குதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒரு தரிசனம் வச்சுருக்கீங்களாங்க. அந்த தரிசனம் வைக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் பாதுகாப்பார். உங்களை நெருக்கி ஏவுகிற எந்த ஒரு நெருக்கங்களும் தானாய் விலகிவிடும். ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி படுக்கையில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் முதல்ல ஆண்டவருக்காக ஒரு இலக்கு வைங்க, தரிசனம் வைங்க. ஏற்கனவே நீங்கள் ஆண்டவருடைய தரிசனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு ஊழியக்காரனை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்கள் தரிசனம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் ஐயா. தரிசனம் உங்களை தப்பு வைக்கும் ஐயா. தரிசனம் உங்களுக்கு வழிகளை உண்டாக்கும் ஐயா. பேதுரு தரிசனம் உள்ள மனுஷன்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தரிசனமுள்ள மனுஷனை தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படி தரிசனம் இருக்குதா? ஜெபிக்கும்படி தரிசனம் இருக்குதா? இல்லை நான் பிஸ்னஸ் செய்து நான் சம்பாதித்து அநேக மிஷனரிகளை தாங்குவேன் என்று ஒரு தரிசனம் வச்சிருக்கிறீங்களா? இல்லை ஒரு கிராமங்களில் நான் ஆலயத்தை கட்டுகிற ஒரு தரிசனம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தரிசனம் வச்சுருக்கீங்களா? நான் சொல்கிறேன், தரிசனம் இருந்தால் போதுங்க, அந்த தரிசனம் உங்களுக்கு வழிகளை திறக்குங்க. தரிசனம் உள்ள பேதுருவை அவனுடைய வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களே செய்கிறார். முதல்ல இந்த தரிசனம் உள்ள மனுஷனை சிறைச்சாலையில் போட்டுறாங்க. அவன் ஐயோ சிறைச்சாலையில் போட்டாங்களே, நம்முடைய தலையை சீவிடுவாங்களோ, நம்மளை கொலை பண்ணிடுவாங்களோ, நம்மளை தண்டிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தான்னு நினச்சிங்களா? நாம் சாதாரணமாக நம்மளை சுற்றி உள்ள அநேக செய்திகளை கேட்டாலே நமக்கு பயத்தோடு வீட்டில் நம்ம முடங்கி கிடக்கிறோம். இவன் சிறைச்சாலையில் போட்டும் கூட அந்த பேதுரு என்ன செய்யற தெரியுமா? நல்லா தூங்குறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்கனவே தரிசனம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா முதல்ல தூங்குங்க. தரிசனம் இல்லாதவங்க இன்னைக்கு ஒரு பொருதனை பண்ணுங்க. என்ன பொருதனை? ஆண்டவரே, நீர் எனக்கு ஜீவனை கொடுப்பீரானால் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். நீர் எனக்கு ஜீவனை கொடுப்பீரானால் நான் உமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்ந்து காண்பிப்பேன். நீர் எனக்கு ஜீவனை கொடுப்பீரானால் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், சாராயம் குடிக்க மாட்டேன், நான் மிஷனரிகள் ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன், அநேக ஏழை பிள்ளைகளை நான் படிப்பதற்கு உதவி செய்வேன், என்னுடைய வாழ்நாளில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். ஏதாவது நீங்கள் ஒரு தரிசனத்தை இப்போ நீங்கள் ஜோம் பண்ணி உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்துட்டீங்களா? நீங்கள் ஆண்டவரை ஏமாற்ற மாட்டீங்களே, முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? நான் சொல்கிறேங்க, அந்த தரிசனமே உங்களுக்கு விடுதலை கொடுக்குங்க. தரிசனம் உள்ள ஒரு மனுஷனை பேதுரு போய் சிறைச்சாலையில் அடைக்க முடியுமாங்க? அடைக்க முடியுமா? ஆண்டவர் அங்கே வர்றாருங்க. நல்லா கவனித்து பாருங்கள். தரிசனம் உள்ள பேதுரு அவன் பாட்டுக்கு அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தெல்லாம் சும்மா கடகடன்னு உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். 7ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 12:7 தூதன் வந்து நிற்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவருக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குதா? தரிசனத்தில் நிறைய தரிசனம் இருக்குது. ஒரு மனசு லூக்கா 12:18 வசனத்தில் பாருங்கள். அது தவறான தரிசனம், மோசமான தரிசனம். எல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு. அவனுடைய வாழ்க்கையில் தானியங்கள் எல்லாம் விளைஞ்சிருச்சு. அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? ஆண்டவர் என்னுடைய விளைச்சல் எல்லாம் ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் ஒன்று செய்ய போகிறேன், இந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய ஒரு மாளிகை அறை கட்ட போகிறேங்கிறான். அவன் தரிசனத்தை பாருங்கள். அப்படி தரிசனம் உள்ள மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமாங்க? மதிகேடனே, முட்டாப்பையிலேன்னு அர்த்தவங்க. நீங்கள் உலக பிரகாரமான தரிசனம் வச்சுருந்தீங்களா? அந்த தரிசனம் உங்களை காப்பாது. அவன் சொல்கிற வசனத்தை பாருங்கள். லூக்கா 12:18 நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சிகளை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவை உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. நிறைய பேருக்கு எனக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல பிஸ்னஸ் நடக்குது, நான் ஒன்று செய்ய போகிறேங்க,
எல்லாத்தையும் நான் நல்லா சேர்த்து வைக்க போகிறேன், எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் பரம்பரைக்கு நான் சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லி ஒரு தரிசனம் அமைச்சிருக்கா பாருங்க. அருமையான சகோதர சோரி, இன்றைக்கு உன்னுடைய தரிசனங்கள்லாம் அதானா? எப்படியாவது இன்னும் என் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்துடணும், எப்படியாவது இந்த பேங்க் பேலன்ஸில் கூட போட்டுடணும். உங்கள் தரிசனம் உலக பிரகாரமாக இருக்குதா? ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தனக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான், அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆண்டவர் அவனை பார்த்து, மதிகடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்பொழுது நீ சேகரித்துக்கொள் யாருடையதாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற செய்திகள் எல்லாம் கேளுங்க. கூட இருந்தவங்க, குடும்பத்தர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்க சேர்த்து வச்சதுன்னா இன்னைக்கு எங்கெங்க போச்சு? நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் தரிசனம் வச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாருங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாருங்க. இங்கே நடக்குது பாருங்க, தூதம் வந்து நிற்கிறாங்க. தரிசனம் உள்ள ஊழியக்காரர்கள், தரிசனம் உள்ள விசுவாசிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் ஒரு தூதன் நிற்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வாதை கூடாரத்தை அணுகாதுங்க. ஒரு அக்கினி மதில் இருக்குங்க. அடுத்து பாருங்க, அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தரிசனம் இருந்துச்சுன்னா வெளிச்சம் பிரகாசம் இருக்கும், உங்கள் முகத்தில் வெளிச்சம் இருக்கும், ஒரு பயம் இருக்காது, ஒரு கவலை இருக்காது, ஒரு மகிமை உங்களை பார்த்து இருக்கும். மற்றவங்க உங்களை பார்த்த உடனே எப்படிங்க நீங்கள் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? மற்றவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க. உங்கள் வீட்டில் வெளிச்சம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய முகத்தில் வெளிச்சம் இருக்கும். மோசஸ் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்துட்டு வர்றான், அவருடைய முகத்தில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை அதை பார்க்குறாங்க. தரிசனம் உள்ள மனசு அவன் சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து பாருங்க, பேதுருவுல விழாவில் தட்டுறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்குதுங்க. ஏசப்பா 3 வருஷமாக எனக்கு பயிற்சி கொடுத்து எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. நான் சாகிற வரைக்கும் எனக்கு ஊழிய திட்டங்களை வச்சுருக்கிறாரு. எப்போ நான் ஊழியம் செஞ்சு முடிக்கிறோன்னா அப்போ தான் நான் சாவேன். அது வரைக்கும் எனக்கு சிறைச்சாலில் என்ன அடைச்சான்னா, எங்கே அடைச்சான்னா, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அருமையான சகோதர சகோதரியே, உனக்கு முதல்ல நல்ல தூக்கம் வருதான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. தூக்கம் வரலேட்டா உங்களோட தரிசனம் இல்லைன்னு அர்த்தம். எங்கள் அப்பா எல்லாம் பார்த்துக்கிருவாருங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு தான் நாங்கள் உயிரோடு இருக்க போகிறேன். இப்போ என்கிட்ட வந்து யாராவது, டேவிட் கணேசா நீ இறந்து போயிட்டேன்னா என்ன செய்வ? இவ்வளோ திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுமா? நான் சொல்கிறேன், நான் இறந்து போயிட்டா எனக்கு கவலை கிடையாதுங்க. ஏன்னா என் மூலியமாக ஆண்டவர் செய்ய வேண்டிய ஊழியங்கள் நிறைய இருக்குது, நிறைய திட்டங்களை, தரிசனங்களை எனக்கு கொடுத்துருக்கிறார். 7000 மிஷனரிகளை உருவாக்கணும்னு சொல்லி தரிசனம் இருக்குது. 1,00,000 கிராமங்களை இந்தியாவில் சந்திக்கணும் தரிசனம் இருக்குது. இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் எனக்கு கட்டாயம் உயிர் கொடுப்பாருங்க. அதனால் என் பக்கத்தில் தேவதூதன் இருப்பாங்க, நான் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும், நான் நல்லா தூங்குவேங்க. பாருங்க, இப்படி தூங்கிட்டு இருக்கிற அவனை போய் விழாவில் தட்டி எழுப்பி முதல்ல அவன் அந்த 8ஆம் வசனத்தில் வாசி பாருங்க. தூதன் அவனை நோக்கி, முதல்ல நீ நல்ல அறையை கட்டிக்கோங்கப்பா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ தரிசனம் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒழுங்குபடுத்துவாருங்க. உன் போடுற ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்காக போட சொல்லி ஆண்டர் கற்றுக் கொடுப்பார். தரிசனம் உள்ளவங்க ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆண்டர் சொல்லி கொடுப்பாரு. அடுத்து பாருங்க, உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள். அருமையான சகோதரன் சோரி, ஐயோ எனக்குரியவைகள் எல்லாம் நான் இழந்து போயிடுவேன்னு கவலைப்படுறீங்களா? நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு செருப்பு கூட ஆண்டவர் தவற விட மாட்டாருங்க, தொலைஞ்சு போகாது. ஆண்டவர் சொல்றார், உன் பாதரட்சிகளை நீ தொடுத்துக்கொள், செருப்பை மறந்துடாதப்பா. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குண்டூசி கூட தொலைஞ்சு போகாதுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பாதுகாப்பு. ஏன்? நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஆண்டவருக்காக தாங்க ஒப்பு கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நான் ஏசப்பாவுக்காக பொருத்தனை பண்ணியிருக்கேன், ஏசப்பாவுக்காக தரிசனம் வச்சுருக்கிறேன், என் உயிரும் போகாது, எனக்கு எந்த குறைவு வராது, எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். பாருங்கள், ஆண்டர் அவனுக்கு அழகாக சொல்லிகிட்டே வந்து பின்னும் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னை வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் பாருங்கள் 10ஆம் வசனம், முதல் காவல், 2ஆம் காவல், அடுத்து 3ஆவதாக இரும்பு கதவண்ட வருது. இரும்பு கதவுங்க. முதல் காவல், 2ஆம் காவல். உங்கள் தரிசனம் இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் நடக்குன்னு கணக்கு பார்க்க முடியாது. முதல் காவல்னா முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி என்னங்க பிரச்சனை இருக்குது? நீங்கள் சொல்லலாம், ஆமாம் பிரதர், எனக்கு மூத்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இளைய பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்,
பெரிய இரும்பு கதவண்டம் போது இன்னொரு அற்புதம் எங்களுக்கு தேவை இருக்குதுங்க. 30 தடைகள் இருக்குதா? 30 விதமான பிசாசு உங்களுக்கு தடையை வச்சிருக்கானா? இங்கே பாருங்க, முதல் கதவு தானாக திறக்குது, இரும்பு கதவு தானாக திறக்கு, 2 எல்லா அற்புதம் நடக்குதுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே அற்புதம் செய்கிற ஆண்டவர் தான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். தானாய் திறக்கும் ஐயா. உங்கள் மனசில் ஆண்டவருக்காக நான் வாழணும், ஆண்டவருக்காக நான் ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு வாஞ்சியும் தரிசனமும் எண்ணங்களும் விருப்பங்களும் வந்துருச்சாங்க. உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் தானாய் விலகும் ஐயா, தானாய் விலகும் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவரால் விடுவிக்க முடியாத ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாதுங்க. மரண தேதி முன்குறிக்க ஆண்டவர் இன்னைக்கு உயிர் கொடுத்துட்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஐயோ, எங்கள் உறவினர்களுக்கு வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ஆக்சிஜன் வச்சுருக்கிறாங்க, ஐயோ பலகீனத்தோடு இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, ஐயோ டாக்டர்கள் முடியவே முடியாதுன்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட துர்ச்செய்திகளை கேட்டு நீங்கள் பயத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் கைகளில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் நிமித்தமாக உங்களை சுற்றியுள்ளவர்களுடைய எல்லா கட்டுகளும் விடுவிக்கப்படும் ஐயா. என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா. டாக்டர்கள் ஆச்சரியப்படும், இந்த கணேசனுக்கு அற்புதம் செஞ்சிட்டாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? பாருங்க, அன்றையிலிருந்து என் இயேசுவுக்கு என்று என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் மனசில் ஒரு சந்தேகம் வந்துச்சு. நம்ம நிறைய இடத்துக்கு போனோம், நிறைய இடத்துல உயிர் பிச்சை கேட்டோம், ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக இயேசுவிடத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணோம், ஆனால் சுகம் கிடைச்சிருச்சு. ஆனால் இயேசு தான் சுகம் கொடுத்தா இருக்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே அற்புதம் நடந்துருந்துச்சுன்னா, அங்கே போகும்போது இங்கே போகும்போது அற்புதம் நடந்துருச்சுன்னா இயேசு தான் கொடுப்பேன்னு என்ன நிச்சயம்னு சொல்லி இயேசுவை நான் மறுதளித்து விட்டேன். மறுபடியும் சிகரெட்டு சாராயெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படிப்பட்ட நிலைமையில் அவரை மறுதளித்து, சந்தேகத்தோடு கூட அவரை மறுதளித்து விட்டேன். ஆனாலும் கூட எங்களுடைய கிராமத்தில் ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் தூங்குகிற பழக்கம், தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது பூட்டின அறைக்குள்ளாக ஒரு மனிதரை என்னால் பார்க்க முடிந்தது. நான் பார்த்த மனிதர் வெண்ணாடை அணிந்து அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள், இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன், ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களே. ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தார். அவர் யார் என்று தெரியாது. அந்த அழுகிற மனிதரை பார்த்து கொண்டே இருந்தபோது என்னை அறியாமல் நானும் அழ ஆரம்பித்து விட்டேன். என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவிற்கு கேட்டு அவர்கள் வந்து கதவை தட்டும்போது தான் நான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். பார்த்தா அந்த மனிதரை காணவில்லை. என் மனதில் ஒரு கேள்வி, யார் அவர்? உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறாரே. என்னுடைய காதுகள் அவருடைய அழுகிற சத்தத்தை கேட்டதை, என் கண்களினால் அவரை பார்த்தேன், யார் அவர் என்று கேள்வியோடு இருந்தபோது, பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அழுகிற சத்தம் வரும், பஜாரில் கூட்டமாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் போனால் அழுகிற சத்தம் வரும், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து ரோட்டில் போகிற ஜனங்களை பார்த்த உடனே அதே அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்கும். யாரோ ஒருவர் அழுகிறார், யார் என்று தெரியவில்லை என்று சொல்லி ஒரே கேள்வியோடு இருந்தபோது ஒரு நாள் பைபிள் படிக்கிற ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவரிடத்துல போய் கேட்டேன், ஐயா பைபிள்லாம் படிக்கிறீங்களே, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவருடைய அழுகிற சத்தத்தை என் கண்களினால் பார்த்தேன், என் காதுகளினால் கேட்டேன். இன்றைக்கும் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அவருடைய அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்கிறது. ஆனால் யார் என்று தெரியவில்லை என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டபோது முதலாக இயேசு பற்றி எனக்கு பிரசங்கித்தார். நிறைய வசனங்களை எடுத்து எனக்கு வாசிக்க காண்பித்தார். ஆச்சரியமாக இருந்தது. நான் அவரிடத்தில் சொன்னேன், இப்படித்தான் நான் பார்த்த மனுஷர் அழுதார், இதுபோல் தான் அவர் அழுது கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுது கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக இயேசு அழுது கொண்டு இருக்கிறாரா? அப்படி என்றால் அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி அன்றைக்கு மறுபடியுமாக இந்த இயேசுவின் கைகள் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தே அந்த கிறிஸ்தவ நண்பர்கிட்ட ஒரு சந்தேகமாக ஒரு கேள்வி கேட்டேன். என்ன சந்தேகம் தெரியுமா? உங்கள் கிறிஸ்தவங்க சாமி உங்கள்கிட்ட தாங்க வந்து அழணும், உங்கள் சாமி ஏன்ட்ட வந்து அழுறார்? எங்கள் அப்பா கற்பையா, அம்மா சரஸ்வதி. கற்பையா சரஸ்வதி மகன் கணேசன்ட்ட ஏன் உங்கள் ஏசப்பா வந்து அழுறாரு?
உங்கள்கிட்ட தானுங்க அவர் வந்து அழணும், நீங்கள் தானே அவரை கும்பிடுறவங்க, அவருடைய பிள்ளைகள்னு சொல்லி கேட்டேன். அவர் கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னார், தோமா சந்தேகப்பட்டதுனால தோமாட்ட தரிசனமாகி அவர் அழுதார், அவர் சந்தேகத்தை தீர்த்தார். நீ அவரை மறுதளித்ததுனால, அவர் சந்தேகப்பட்டதுனால தான் உனக்கு அவர் தரிசனமாக இருக்கிறார். அவர் அழுது கொண்டிருக்கிறவராக, தன்னை உயிர் உள்ளவராக உனக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறான்னு சொன்னார். அவர் சொன்னது சரியாக தான் இருக்கு. என் சந்தேகத்தை தீர்க்கும்படி என்னிடத்தில் அவர் வந்திருக்கிறார். அவர்தான் உண்மையான கடவுள், அவருக்காக இனிமேல் வாழப்போகிறேன் என்று சொல்லி அவர் கைகளில் என் வாழ்க்கை இன்னும் அர்ப்பணித்தேன். அந்த கிறிஸ்தவ நண்பர்கிட்ட கேட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குதுங்க, ஆனால் இன்னையிலேருந்து ஏசப்பா கைகளை சந்தேகப்படாமல் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிரு, இனி உங்கள் சாமி என்கிட்ட வந்து அழமாட்டாரான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தோமாட்ட ஒரு முறை தான் அவர் தரிசனமானார், அதுக்கடுத்து பைபிளில் போடலைன்னு சொன்னார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இனிமேல் அவர் அழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் நாள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். ஆனாலும் நடு இரவில் யாரோ ஒருவருடைய அழுகிற சத்தம் எனக்கு கேட்டது. எழுந்திருத்த போது அதே இயேசுடைய அழுகிற சத்தம் என் அருகிலே அவர் அழுது கொண்டே இருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த கிறிஸ்தவ நண்பர் சொன்னார், இனிமே ஏசப்பா அழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்காதுன்னு சொன்னார், ஆனால் இன்னும் அவர் அழுகிறாரு. நான் தான் அவரை சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொண்டுட்டேனே, ஏன் மறுபடியும் ஏசப்பா அழுகிறாரு? என் பக்கத்தில் இயேசு அழுகிறாருங்க. நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ நண்பர்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் கோபம் வருங்க. ஏன் தெரியுமா? உங்கள் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு உங்கள் அருகில் இருக்கிறார். எப்படி ஐயா உங்களால் சும்மா இருக்க முடிகிறது? உங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறாரே, எப்படி ஐயா நீங்கள் சும்மா இருக்க முடிகிறது? என் பக்கத்தில் ஏசப்பா அழுறார். நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னேங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பைத்தியம் போல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. எவ்வளோ சொன்னாலும் அவருடைய அழுகிறத நிறுத்த முடியல. பல இரவுகள் அவர் அழுவார். நான் அவரை பார்த்து ஏசப்பா அழாதீங்கன்னு சொல்லுவேன். யோசிச்சு பார்த்து எவ்வளோ சொன்னாலும் அவர் அழுகிறத நிறுத்த முடியலேன்னு சொல்லி பிறகுதான் யோசிச்சு பார்த்து, ஒரு சின்ன குழந்தை பசியில் அழுதுச்சுன்னா, ஒரு 2 வயசு குழந்தை அழுதுச்சுன்னா நம்ம பால் தானே கொடுக்கணும், அழாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்மா. ஏசப்பா ஜனங்கள் அருகிலேன்னு தானே அவர் அழுறாரு, நாம் போய் ஜனங்கள்கிட்ட போய் சொன்னால் அவர் சந்தோஷப்பட போகிறான்னு சொல்லி அன்னையிலேருந்து என் மனசில் ஒரு தரிசனம் வந்துச்சுங்க, ஒரு தேவை திட்டம் வந்துச்சுங்க. ஏசப்பா அழுகிறார், அவருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவர் அறியாத ஜனங்களிடத்துல போய் அவருடைய அன்பை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சேங்க. எனக்கு பைபிள் தெரியாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் கண்ணீரை துடைத்த ஏசப்பா கண்ணீர் வடிக்கிறார். இன்றைக்கும் அவர் அழுது கொண்டே இருக்கிறார். இவ்வளோதாங்க எனக்கு நான் கற்றுக்கொண்ட சத்தியமே இதுதாங்க. கிராமமாக போனேன். நான் போன முதல் கிராமத்தில் சாகுமடி மரித்து கொண்டிருந்த ஒரு தாயாரை, இந்த தாயாருக்கா ஜெபிங்கள் என்று சொன்னார்கள். ஜெபிக்க தெரியாமல் நான் ஜெபம் பண்ணேங்க. ஆனாலும் அந்த தாயார் உயிரோடு கூட எழுந்து விட்டார். ஐயோ, இவ்வளவு நல்ல ஆண்டவரை நான் சொன்னால் ஏசப்பா கேட்குறாரு, கிறிஸ்தவங்க சாமி கணேசன் சொன்னால் கேட்குறாரு. அண்டிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய தவறான எண்ணங்கள், தவறான தரிசனங்கள், தவறான இலக்குகள் என்னை விட்டு போய்விட்டது ஐயா. நான் இயேசுவுக்காக அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, நீர் எனக்கு உயிர் கொடுப்பீரானால், எனக்கு ஜீவனை கொடுக்கிற நாளெல்லாம் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி என் வாழ்க்கை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக இலக்கு வைத்தேங்க. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஒருவேளை அநேகர் இன்றைக்கி அங்கே வேலைக்கு போகணும், இங்கே வேலைக்கு போகணும், அந்த பணத்தை சம்பாதிக்கணும், இங்கே செய்யணும், நிறைய தரிசனம் இருக்குதுங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு தரிசனம் தாங்க. காலை எழும்பும் போது இன்றைக்கி ஒரு நாள் ஏசப்பா எனக்கு வாழ்நாளில் கூட்டி கொடுத்துட்டாரு. எவ்வளோ பேர்கள் மரித்து விட்டார்கள், ஆனால் எனக்கு இன்றைக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரே. இன்னைக்கு ஃபுல்லாக ஏசப்பாவுக்காக வாழணும்னு சொல்லி தரிசனம் வைக்கிறேன், இலக்கு வைக்கிறேங்க. ஏசப்பா, என் உயிர் கொடுத்த ஏசப்பா அழுதுகிட்டே இருக்கிறார், அவர் கண்ணீரை நான் துடைக்கணும்னு சொல்லி இலக்கு வைக்கிறேங்க. ஒவ்வொரு ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்கள் ஊழியத்தை செய்து நான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன், ஜெபம் பண்ணி உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறேன், என்னால் இயன்ற காணிக்கை தேவைப்படுவர்கள் கொடுத்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தரிசனம் வைக்கிறேங்க. ஏசப்பா கண்ணீரை துடைக்கிறதுக்காக என் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிற தரிசனம் வச்சிருக்கிறேங்க. அவருடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் செய்கிறார் ஐயா. இத்தனை வரை ஆழமரமாக இந்த ஸ்தாபனத்தை வளர்த்திருக்கிறார் ஐயா.
அருமையான சகோதரியே, இந்த உலகத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து பயத்தோடு சிறையிருப்பில் நான் இருக்கிறேன் இந்த செய்திகளை கேட்கிறீர்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். நான் ஏசப்பாவை கண்ணீரை துடைக்க வாழ்க்கை அர்ப்பணித்ததுனால என்னுடைய சிறையிருப்புகளை நான் ஆண்டு மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நீங்களும் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் என் சிறையிருப்பை மாற்றினது போல உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நீங்கள் நாளை தினத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. என் ஆண்டவர் தேவதூதனை அனுப்புவார். ஒரு வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிசினஸில் பிரகாசிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். ஐயா, ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவார். உங்களுக்குரியவைகள் எதையும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். வஸ்திரத்தில் பொறுத்து கொள்ளும்படி பேதருக்கு சொல்லுகிறார். பாதரட்சிகளை தொடுத்து கொள்ளும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஐயா, உங்களுக்குரியவைகள் எதையும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். ஐயா, கிறிஸ்தவ நண்பர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின்படி நீதி வருங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு அவருக்காக நீங்கள் தரிசனம் வையுங்கள் ஐயா. அவருக்காக வாழும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள் ஐயா. இனி வாழ்நாள் முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது ஜெபிக்கும்படி நான் தரிசனம் வைக்கிறேன். மிஷனரிகளை தாங்கும்படி தரிசனம் வைக்கிறேன். இன்னும் ஏதாவது என்னால் என்ற ஊழியத்தை செய்யும்படி தரிசனம் வைக்கிறேன்னு சொல்லி இப்பொழுது பொருதுணையோடு கூட உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, உங்களுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறீங்க. நான் ஆண்டவருக்காக ஒரு தரிசனம் வச்சு பாருங்கள். ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தரிசனமுள்ள பேதுருடைய சிறையிருப்பை மாற்றினீரே. முதல் காவல், 2ஆம் காவல் இரும்பு கதவண்டை வந்தபோது தானாய் திறந்ததே. தரிசனமுள்ள பேதுருவுக்கு சிறையிருப்பை மாற்றினீரே. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உமக்கென்று யாரெல்லாம் தரிசனம் வைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படுவதாக, தடைகள் விலகுவதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, உமக்காக வைராக்கியம் உள்ளவளாக மாற்றுவீரா. இயேசுவின் நாமத்தினாலே அவளை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். ஜெபத்தை கேட்டபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம ஒற்றுமையாக இருக்கும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால்,
நம்ம குடும்பத்தில் நம்ம ஒற்றுமையாக இருக்கும்போது, வெளியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒற்றுமையாக இருக்கும்போது, எல்லார் கூடயும் நம்ம ஒற்றுமையாக இருக்கும்போது, அதில் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது. இப்போ ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருந்து என்ன பலன் கிடைச்சுன்னு ஒரு பாட்டு பார்க்கலாமா? நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க, அந்த 8 பேரும் பேழைக்குள்ளே சேர்ந்திருந்தாங்க. நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க, அந்த 8 பேரும் பேழைக்குள்ளே சேர்ந்திருந்தாங்க. வம்பு இல்லாமல் சண்டை இல்லாமல், வம்பு இல்லாமல் சண்டை இல்லாமல், போட்டா போட்டி போடாமல் சேர்ந்திருந்தாங்க. போட்டா போட்டி போடாமல் சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசார் ஏலேலோ. என்ன குட்டீஸ், இந்த பாட்டில் பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தில் இருந்த 8 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டையும் வரல, ஒரு வம்பு வரல. அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்ததுனால அந்த குடும்பமே பாதுகாக்கப்பட்டுச்சு. சரியா? இதே போல் நீங்களும் ஒற்றுமையாக இருங்க. கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பாக கட்டளையிடுவாங்க. இதுக்கு ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க, அந்த 8 பேரும் பேழைக்குள்ளே சேர்ந்திருந்தாங்க. நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க, அந்த 8 பேரும் பேழைக்குள்ளே சேர்ந்திருந்தாங்க. வம்பு இல்லாமல் சண்டை இல்லாமல், வம்பு இல்லாமல் சண்டை இல்லாமல், போட்டா போட்டி போடாமல் சேர்ந்திருந்தாங்க. போட்டா போட்டி போடாமல் சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஐலசார் ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. ஓகே குட்டீஸ், நீங்களும் ஒற்றுமையாக இருங்க. ஏசப்பா அவங்கள பாதுகாப்பாங்க. தேங்க்யூ. ஏடபிள்யூ டோசர் என்கிற தேவ மனிதர், நிறைய அவருடைய புஸ்தகங்கள் இருக்கிறது. அதுல அவர் ஒரு வார்த்தை, எனக்கு மறக்க முடியாத ஒரு வார்த்தை என்னன்னா, ஆராதிக்கிற மனிதனுக்கு சந்தேகமே வராது, சந்தேகிக்கிற மனிதன் ஆராதிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சொன்ன உடனே புரியுதுன்னு தெரியல. தேவனை தேடி அவரோடு பேசிட்டே இருக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய ஹார்ட்ல என்ன வராதான்? சந்தேகங்களே வராது. ஜீவனுள்ள தேவனோடு ஆராதனை என்கிற ஒரு உறவிலே அவனை இணைந்திருக்கிறதுனால, தேவன் இருக்கிறாரா, அவர் நல்லவரா, என் ஜெபத்தை கேட்பாரா அப்படிங்கிற சந்தேகம் அவனை விட்டு போய்விடும் என்று எழுதுகிறார். ஆராதிக்கிற மனிதனால் வர்ஷிப்பிங் மேன் cannot doubt அப்படின்னு எழுதுகிறார். The doubting man cannot worship. எப்பயுமே சந்தேகப்படுறது, விசுவாசம் இல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மனிதனால ஆராதிக்க முடியாது என்பதை எழுதுகிறார். ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த நேரத்தில் நம்ம ஒரு கதை கேட்குறதுக்கு வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் கதைனா ரொம்ப பிடிக்கும்ல? நிஷா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு அழுதுகிட்டே அப்பாட்ட ஓடி போனான். அப்பா, நீங்கள் வாங்கி தந்த ஸ்நாக்ஸை அண்ணே பிடிங்கிட்டு ஓடி போயிட்டான்ப்பா, தரவே இல்லைப்பா. அவனோட பங்கையும் அவன் சாப்பிட்டுட்டு என்னோட பங்கையும் அவன் பிடிங்கிட்டு ஓடிட்டான்ப்பா அப்படி சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே போனான் அவங்க அப்பாட்ட. ஐயோ, இந்த நிஷாந்த திருத்தவே முடியலையே, இவன் என்னதான் சொன்னாலும் தன்னோடதையும் சாப்பிட்டுட்டு தங்கச்சி தம்பிக்குள்ளதையும் பிடிங்கி சாப்பிட்டுட்டு போயிடறானே. சரி, நீ அழாத, அப்பா உனக்கு வேற ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் சரியா அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இந்த நிஷாவை அவங்க அப்பா கடைக்கு கூட்டிகிட்டு போய் வேற ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இதை பிடுங்கின அந்த நிஷாந்த் என்ன பண்ணான் தெரியுமா? ஓடி போனான். ஓடி போய் ஜான் அங்கிள் வீட்டுக்கு போய் அங்கே ஜான் அங்கிளோட பிள்ளைங்களோட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். உடனே எல்லாரும் விளையாடி டயர்டாகி போகணும். சரி, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது அவங்களோட கூட சேர்ந்து அந்த நிஷாந்தும் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜான் அங்கிள் அவங்களோட பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க பங்கை பிரித்து கொடுத்து எல்லாரும் ஒழுங்காக அழகாக உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா சாதத்தையும் எடுத்து ஒரு செவர் மேலே கொண்டு வச்சாங்க. வச்ச உடனே அங்கே காக்கா கூட்டமாக வந்துச்சு. எந்த காக்காவும் சண்டை போடாமல் அமைதியாக அழகாக தன்னோட ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு தன் குஞ்சுகளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த ஜான் அங்கிள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்கே இருந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாங்க, காக்கா எப்படி ஒற்றுமையாக இருக்குது, இதே போல் நம்மளும் ஒற்றுமையாக இருக்கணும். காக்கா தான் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லா காக்கையும் கொத்தி வரட்டாம எல்லா காக்கையும் வர வச்சு
எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுதில்ல, இதே போல நம்மளும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிஷாந்துக்கு மனசுல ஒரே பதட்டமா ஆகி போச்சு. ஐயோ, நம்ம தங்கச்சிட்ட பிடிக்கிட்டு வந்தது இந்த ஜான் அங்கிளுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படி சொல்லி ரொம்ப பதறி போய் இருந்தான். ஆனா இந்த ஜான் அங்கிளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஜான் அங்கிள் சொல்லி கொடுத்தத இந்த நிஷாந்த் மனசுக்குள்ள ரொம்ப பதற்றமாக இருந்துச்சு. ஐயோ, நான் என் தங்கச்சியோட ஸ்நாக்ஸை பிடுங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கவலையோட அழுதான். இனிமேல் நான் இப்படி பண்ணக்கூடாது, நான் பண்ணது தப்பு, இதை நான் இனிமேல் இந்த தப்பை நான் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனான். அவங்க வீட்டுக்கு போன உடனே அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா நல்லா மீன் பொரித்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து எல்லாரையும் உட்காந்து சாப்பிட வச்சாங்க. சாப்பிடும்போது நிஷாந்த் என்ன பண்ணானா, அவன் பிளேட்டில் இருந்ததை எடுத்து தங்கச்சிக்கும் தம்பிக்கும் ஊட்டி விட்டான். இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். எப்படி நிஷாந்த் எப்படி இப்படி மாறினா, அழகா தன்னோடத மற்றவங்களுக்கு கொடுக்குறானே, பிடிக்கி திங்கிற கூடவேனே, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறானேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாக்கும் அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா, எங்க ஏசப்பா என்னை மன்னிங்க ஏசப்பா அப்படி சொல்லி ஏசப்பா நான் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணான். இப்படி நிஷாந்த் மாறினது போல தம்பி தங்கச்சி நீங்களும் தங்கச்சியை தம்பியை ஏமாத்துறவங்களா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்களும் ஏசப்பட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. மற்றவர்களை ஏமாற்றி சாப்பிடுறத, மற்றவர்களை ஏமாற்றுற காரியங்களை விட்டுட்டு ஏசப்பா கூட இருக்கும்போது ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? வேதத்துல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:12. ஓகே, பாய். ஆமீன். வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் அநேக மிஷினரி சம்பவங்களை நீங்கள் இந்த டிவி மூலமாக பார்த்துட்ருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு புதிய மிஷினரியை உங்கள் சமூகத்திலே அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன். அவர்தான் பீட்டர் மேன்சன். இவர் ஸ்வீடனில் 1868 இவர் பிறந்தவராக இருக்கிறார். தன்னுடைய 22வது வயதில் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்ததான பீட்டர் மேன்சன் கர்த்தருடைய சித்தத்தை செய்ததான ஒரு வாலிபன். இவர் எப்போதுமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இவரை துரிதப்படுத்தி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்று இவரை எப்பொழுதுமே துரிதப்படுத்தி கொண்டே இருப்பார். தேவனுக்காக செயல்பட வேண்டுமென்றதான தீவிரத்தை இவருக்குள்ள உருவாக்கி கொண்டே இருப்பார். அதாவது பீட்டர் மேன்சன் எப்பொழுதுமே அனலுள்ளவராக இருந்தார். ஆவியிலே எரிந்து கொண்டு இருந்தார். பீட்டர் மேன்சன் சீனாவில் உள்ள கூபை என்றதான இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தார். அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே அப்பகுதியை சேர்ந்ததான சீனர்கள் இவருடைய ஊழியத்தை நிமித்தம் இவரை பரியாசம் பண்ணி எரிச்சல் அடைந்து கோபப்பட்டு இவரை திட்டிக் கொண்டே இருந்தனர். ஆனாலும் அதை பொறுமையோடு சகித்து கொண்டார் பீட்டர். ஆனால் ஒரு நாள் இவர் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது இவரை கல்லால் அடித்து காயப்படுத்தி ரத்தம் வடிய வடிய அடித்து இவரை விட்டு சென்று விட்டார்கள். ஆனாலும் இந்த போராட்டங்கள், இந்த நிந்தனைகள், இந்த அவமானங்கள் மத்தியிலும் பீட்டர் மேன்சன் ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்தார். உற்சாகமாய் சேர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்தார் தெரியுமா? நிறைவேற்றினார். நாட்களிலே சீனாவில் 1927 ஆண்டு தொடங்கி 1931 ஆண்டு வரை சீன திருச்சபைகளிலே மிகுந்த உபத்திரவம் இருந்தது. அந்த நாட்களிலே அங்குள்ள ஊழியர்களை இவர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி வந்தார். அங்க இருக்க ஊழியர்களுக்குள் தேவனுடைய அக்கினி பற்றி பிடிக்கும்படி இவர் பிரயாசப்பட்டார். அதற்காக ஜெபித்தார். அது மாத்திரமல்ல, இந்த பீட்டரிடம் ஐக்கியம் வைக்கும் யாவருடைய இருதயமும் எழுப்புதல் அடையாமல் இருந்ததே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களே, விசேஷமாக வாலிப தம்பி தங்கச்சி, நீயும் பீட்டர் மேன்சனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற விரும்புகிறாயா? உனக்கு உண்டான ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உனக்கு தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் உனக்கு தேவையானதை தராமல், உன்னை பலப்படுத்தாமல் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த மாட்டார். நீ தயங்காமல் தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம்.
அது மாத்திரமல்ல, உனக்கு ஆண்டவர் மீது தாகமும் வைராக்கியமும் வாஞ்சையும் இருந்தால், கர்த்தரை குறித்ததான பக்தி வைராக்கியம் உனக்குள் இருந்தால், நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை வல்லமையாக பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, யாருடைய உள்ளத்திலே தேவனுடைய அக்கினி பற்றி பிடிக்கும் என்றால், ஆயத்தமாக்கப்பட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாஞ்சையுள்ள இருதயமாகிய பலிபீடத்தின் மேல் தேவனுடைய அக்கினி பற்றி பிடிக்கும். உன் வாழ்வு அர்ப்பணிக்கப்பட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதா இருந்தால், நீயும் பீட்டர் மேன்சனை போல ஒரு வல்லமையில அனலுள்ள பாத்திரமாக, எரிகின்ற பாத்திரமாக விளங்குவாய். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அருமையான நேரத்துல உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னது இன்னும் என் தம்பியை காணமே, வரேன்னா இன்னும் நேரம் ஆச்சு, நாளையே காணோம். ஒரு சில விஷயங்கள் அவன் நானும் பேச வேண்டியது இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அது வந்துருவா நினைக்கிறேன். அண்ணே 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 என்னடா இது? சும்மா இருக்குனே, அவன் அடிக்கிற வெயிலுக்கு எங்க போய் எனக்கே தெரியல. வெயில் அடிக்குதா? ஆமாண்ணே. தூக்கி போடு. இதானே நல்லா இருக்கேன் கொத்துறதுக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அடிக்கிற வெயில் கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணே. ஆமாண்ணே, எங்க ஒளிது எனக்கே தெரியலண்ணே. முக்கியமான மேட்டருக்கு வந்துருவோம். அண்ணே, என்ன பண்றேண்ணே? நம்ம இப்ப எந்த நாள்ல இருக்கும் தெரியுமா? எந்த நாள்னு? இது பயங்கரமான வெயில் காலம். தம்பி சொல்லுங்கண்ணே. வெயில் காலத்துல எங்க இருப்போம் சொல்லு? எங்க இருப்போம் வெயில் காலத்துல? அண்ணே, குளத்துக்குள்ள குளிச்சுட்டு இருப்போம்ண்ணே. சூப்பர். வேற? ஆமா, வேற என்ன செஞ்சிருப்போம்? அண்ணே, ஜூஸ் குடிப்போம். நம்மோட ஜூஸ் குடிச்சிட்டு ஓடி வந்தோமே. மோர் குடிப்போம்ல நாங்க. முக்கியமான விஷயத்த சொல்றா. என்ன சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்க? சம்மர்னா என்னடா உனக்கு? என்னடா ஞாபகம் வருது? சீக்கிரம் சொல்றா. அங்க பாரு, குட்டீஸ் எல்லாம் பாத்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சுல உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இல்லையானே. சம்மர்னா என்ன? சரி, ஒரு லெட்டர் சொல்லவா? ஒரு லெட்டரா? ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். வி 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 என்னது? என்னடா? ஓ வி வி கோல்ட் என்னனே? ஐயோ ஐயோ என்ன தம்பி நீ? பாருங்க தம்பி, குட்டீஸ் என்ன அட்லை பண்றப்ப. அண்ணே, எனக்கு தெரியலனே, நீங்களே சொல்லுங்கனே. ஏய், வீடா? வி அதுனே வி. அதுக்கு இன்னொரு க்ளூ கொடுங்க. காரணம் கொடுங்க பாப்போம். குட்டீஸ்லாம் வந்து முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க இந்த சம்மர் டயத்துல. சண்டே ஸ்கூலானே? நானே சொல்லிரட்டா? நீங்க சொல்லுங்கனே. விபிஎஸ்டா. ஐயோ சார், மறந்தே போயிருச்சுனே. விபிஎஸ் தானே சார்? பாத்தீங்களா, ஞாபகப்படுத்தலாம்ல நீங்க. சாரிடா தம்பி, நான் என்ன சொல்றேன்னு ஒரு க்ளூ கொடுத்தேன், நீங்க என்ன கண்டுபிடிக்கல. அப்படியே சரி, பேசிரோமா? சரி பேசுறோம். விபிஎஸ் சரி, நம்முடைய கிராம மிஷனரி இயக்கத்துல விபிஎஸ் கான ட்ரெய்னிங் ப்ரோகிராம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்படியா? ஆமா, அது டேட் பக்கத்துல வந்துருச்சு. பக்கத்துல வந்துருச்சா? அது நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்ல புள்ளலக்கோட்டை இல்லையா? விருதுநகர் மாவட்டத்துல புள்ளலக்கோட்டையில நடக்க போகுது. அப்படியானே? அண்ணே, எந்த தேதினே? டேட் குறிச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க குறிச்சுக்கோங்க, நீங்க வந்துருங்க, மறந்துடாம. இத பாத்துட்டு இருக்க நீங்க யாருனாலும் சரி, சிறுவர் ஊழியம் செய்யலாம், கிராமத்துல சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம், சர்ச்சில் நடத்துறவங்களா இருக்கலாம், கிராமத்துல இருக்கிற ஆண்டவர் அறியாத பிள்ளைங்கள் மத்தியில நாங்க விபிஎஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுக்க போறோம். அப்படியானே? ஆமா. என்னைக்கு அது நடக்க போகுது தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்குனே? வர்ற 22ஆம் தேதி 4வது மாசம் நம்ம புள்ளலக்கோட்டை கெத்செமனே வளாகத்துல வச்சு, விருதுநகர் மாவட்டத்துல வச்சு இந்த மீட்டிங் நடக்க போகுது. பாத்துட்டு ஆமா, இதை பாத்துட்டு இருக்க நீங்க யாருனாலும் கண்டிப்பா நீங்க வரலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். என்ன தெரியுமா? நீங்க படிச்சிருக்கணும் அவசியம் இல்ல, நீங்க பெரிய மேதாவியா இருக்கணும் அவசியம் இல்ல. ஏசாமியை பத்தி கிராமத்துல உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு சின்ன பாரம் இருந்தா போதும். நீங்க கண்டிப்பா அந்த ட்ரைனிங் கலந்துக்கலாம். எப்படி சின்ன பிள்ளைங்களை சந்திக்கணும், எப்படி மேஜிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி பப்பட் ஷோ செய்யணும், எப்படி நாடகம் நடிக்கணும், எல்லாமே நாங்க இங்க இருக்க அக்காமாரு அண்ணன்மாரு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? வா அண்ணே, சூப்பர்ண்ணே. எல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களாண்ணே? கண்டிப்பாண்ணே, நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க யாரெல்லாம் கண்டிப்பா எங்களோட நேரம் நீங்க கலந்துக்கலாம். சரிண்ணே. நீங்க தேதியெல்லாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க, எல்லா நிகழ்ச்சியும் சொன்னீங்க. ஆனா கிளம்ப சொல்லவே இல்லை, தேதி நேரத்தை சொல்லவே இல்லை. நீங்க ஜான் புரிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அக்கா, நீ குளிச்சிட்டீங்களாக்கா? அண்ணே, நீ குளிச்சிட்டீங்களாண்ணே? அண்ணே, முதல்ல சொல்லுங்க எங்களுக்கு. மறுபடியும் சொல்லட்டா? ஆமாண்ணே. ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு நமக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. வா, சூப்பர் அண்ணே. அடிச்சுக்கோங்கண்ணே. கண்டிப்பா எல்லாம் வந்துருவாங்கண்ணே. நம்ம எப்ப ஆயத்தத்தோட இருப்போம். எல்லாம் போறாங்க. நம்ம சேர்ந்து கிராமத்துல விபிஎஸ். சூப்பர்ண்ணே.
ஓகே தம்பி. சரிண்ணே, ஓகேண்ணே, பாய்ண்ணே, போயிட்டு வரேண்ணே. கிளம்புறேன். ஆமா, சரிண்ணே. யாருண்ணே? அண்ணா நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களா? நான் கவனிச்சிட்டு தானே இருந்தேன். டிபிஎஸ் ட்ரைனிங் டேட் எல்லாம் நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது, சந்தோஷம் தான். சரி தம்பி. ஆனா நான் கிராமத்துல இருக்கேனே, நான் கிராமத்துல இருந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணி அதுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் எவ்வளவுனே செலவாகும், அதுக்கு என்னென்ன பண்றது நானு? ஸோ அண்ணே எல்லாம் சொன்னீங்களே, இதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா? சொல்லுங்கண்ணே. சரிங்க தம்பி, இவருக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். கண்டிப்பாண்ணே. தம்பி, பிகினர் ஜூனியர் 2 பிரிவாக நாங்கள் புக் வெளியிடணும். அதனால அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப கிராமத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்கள் சிலபஸ் போட்டுருவோம். அதனால கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட நிறைய படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்களால அதை அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புக்லாம் வாங்க முடியாதுண்ணே. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒரு பாரம் என்னன்னா, கிராமத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு ஆண்டோடைய அன்பு போய் சேரணும். அதனால பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. சரி, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காணிக்க மட்டும் நீங்கள் கொடுத்து அந்த புக்கை கலெக்ட் பண்ணிட்டு போனால் ஓகே. ஓகே நானே, இப்போ ஒரு நாள் தான் ட்ரைனிங் வச்சுருக்கோம். அந்த ஒரு நாளில் வந்து நாங்கள் எல்லா பாட்டும் ஒரே நாளில் கற்றுக்கலாமாண்ணே? அதுக்கு தான் நான் உங்களுக்கு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்கண்ணே, என்னென்ன? புத்தம்புது பாடல்கள் தலைப்புல பாட்டு வெளியே வந்திருக்கு. ஒவ்வொரு நாளுக்குரிய பாட்டு யூடியூப்ல ஆக்ஷனோட வெளியே வந்துடும். ஓ சூப்பர்ண்ணே. என்ன சேனல்ல வரும்? நம்ம வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட்ங்கிற சேனல்ல நீங்க அதை பார்க்கலாம். ஆக்ஷனோட சூப்பர் சாங் அது வெளியே வரும், நீங்க பார்த்தே நீங்க கத்துக்கலாம். ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷம். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வாங்க, நம்மளும் சேர்ந்து கிராமத்துல விபிஎஸ் எடுக்க போறோம். நம்ம சேர்ந்து இயேசுவோடைய அன்பை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் உருவானது இந்த சிறுவர் ஊழியத்துல. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு சின்ன பாரம் இருக்குமானா நீங்கள் எங்கள் கூட வந்து கலந்துக்கோங்க. நம்ம இந்த மே மாதம் ஒரு பிரயோஜனமுள்ள மாதமாக நம்ம அதை கழிப்போம். ஒருவேளை படிச்சுட்டு இருக்க காலேஜ் பிள்ளைங்களாக இருக்கலாம், வேலை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸாக இருக்கலாம். உங்களால் முடிந்த ஒரு 5 கிராமத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை சந்திப்பீங்கன்னா நாளைக்கு அவங்க ஒரு பெரிய தேசத்தில் ஒரு தலைவர்களாக, ஊழியர்களாக, மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக நம்ம கண்ணு முன்னாடியே வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இணைந்து செய்வோம், ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவோம். பாய் பாய். கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் சிறுவர் முகாம் ஈரோடு மொடக்குறிச்சியில் 27/4/2024 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ரங்கநாயகி திருமண மண்டபம், முத்துக்கவுண்டன் பாளையம், முத்தூர் மெயின் ரோட். நடத்துபவர்கள் நியமம் குழுவினர்கள். உங்களுக்காக இனிமையான பாடல்கள், சாட்சிகள், நாடகங்கள், பப்பட் நிகழ்ச்சி, உயிர்ப்பிக்கும் கதைகள். தொடர்புக்கு 9698683659 7502221122. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளே, கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆமேன் வில்லேஜ் டிவி நேயர்களே, இந்த சம்மர் லீவ் நீங்க சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்வதற்கான ஏற்ற காலம். மே மாசத்துல ஏதாவது ஒரு 5 நாட்களை நீங்க செலக்ட் பண்ணி உங்க கிராமத்துல இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு விபிஎஸ் எடுக்கலாம். அதற்கு எங்களால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யறோம். என்னன்னு தானே கேக்குறீங்க? வாங்க பார்க்கலாம். அக்கா, 5 days ப்ரோக்ராம் சொல்றீங்க, என்ன தலைப்பின் கீழே பிள்ளைங்களுக்கு நம்ம பாடத்திட்டத்தை கொடுக்க போறோம்? யார் எனக்காக அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து எனக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற கேள்வியோடு இந்த 5 நாள் ப்ரோக்ராமும் அமைய போகுது. ஓகே அக்கா, ப்ரோக்ராம் மட்டும்தானா இல்ல நீங்க கிராமத்து பிள்ளைகளுக்காக புக்கு போட்டிருக்கீங்களா? புக்கு போட்டிருக்கிறோம். அவங்க பாட்டெல்லாம் ஆக்ஷனோட படிச்சுக்கிடலாம். அதையும் நம்ம யூடியூப்ல வெளியிடுவோம். ஓகே, இத பார்த்துட்டு இருக்கிற பெரியவங்க இருக்கலாம், ஒருவேளை நீங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செஞ்சுட்டு இருக்கலாம், ஸ்கூல் மிஷன் எடுக்கலாம், சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், அல்லது ஏதாவது உங்க தெருவுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க சண்டே ஸ்கூல் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றோம், நீங்களும் இந்த ஊழியத்துல இணைந்து ஆண்டவருக்காக சிறு பிள்ளைகளை எழுப்பி விட முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? வர்ற 22ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி மண்டே இந்த விபிஎஸ் டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். அக்கா, இந்த விபிஎஸ் டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு இருக்கிற நீங்க, உங்களுக்கு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி மேல ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை 12th முடிச்சிருந்த பிள்ளைங்களா இருக்கலாம், காலேஜ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்க சும்மா இருக்கலாம், இந்த லீவ் டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு, நீங்க ஆண்டவரை பத்தி சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகவே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நாங்க வச்சிருக்கிறோம். நிச்சயமா நீங்க இதுல பங்கு பெற்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எளிய முறையில அநேக
காரியங்களை கற்றுக்கொண்டு கிராமத்துல உள்ள சிறு பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது எப்படி, கதை எப்படி சொல்லணும், பப்பட்டு எப்படி சொல்லி கொடுக்கணும், மனப்பாட வசனத்தை எப்படி சொல்லி கொடுக்கணும் சொல்லி எல்லாவற்றையும் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறோம். நீங்க எல்லாரும் இதுல பங்கு பெற்று நீங்க இதை கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ப்ரோக்ராம மற்றவங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதோட நீங்க ட்ரைனிங் முடிச்சு போகும்போது உங்க வில்லேஜ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எத்தனை பிள்ளைங்களோ அத்தனை பிள்ளைங்களுக்கான 2 டைப் ஆஃப் புக்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அதை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். அக்கா, புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணுமோ நம்ம நேயர்கள் நினைக்கலாம்ல? அப்படிலாம் இல்ல. நீங்க ஊழியம் செய்ய வாஞ்சையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே அதை மிகவும் குறைந்த விலையிலையோ அல்லது காசு கொடுத்து எங்களால வாங்க முடியாது, எங்களுக்கு இலவசமா தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இலவசமாவும் தர்றதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கோம். ஆமாங்க, ஒரு சின்ன காணிக்கை நம்முடைய ஊழியத்துக்காக நீங்க கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை வாங்கி பிள்ளைகள் மத்தியில பிபிஎஸ் ஊழியத்தை சூப்பரா நிறைவேற்றிடலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெரியவங்களே, நீங்களும் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஓகே, இந்த விடுமுறை நாட்கள் நமக்கு ஹாலிடே ஜாலிடே மட்டும் இல்ல, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு நல்ல தீர்மானம் எடுங்க. தேசத்தின் எழுப்புதலுக்காக சிறு பிள்ளைகளை நாம் எழுப்புகிற பணியில் எங்களோடு சேர்ந்து கை கோருங்கள். ஓகே, இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க.